வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் பொங்கலோட நடந்த திருவிழா வீடியோ தான். ஒவ்வொரு பார்ட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டாக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜனை பட்டாபிஷேகம். எங்கள் ஊரில் முதல் திருவிழாவாக பஜனை பட்டாபிஷேகம் நடந்துச்சு. அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. பஜனை பட்டாபிஷேகத்து அன்னைக்கு காலையிலே சாமி கோவிலில் இருந்து கிளம்பி ஊர்வலம் போக ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே சீக்கிரமாக கிளம்பி நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் டைமே கிடைக்க மாட்டேங்குது. வீட்டிலே ஏகப்பட்ட வேலை இருந்துருச்சு. அதனால நாங்கள் கோவிலில் சாமி ஊர்வலம் கிளம்புறப்போ எல்லாத்தையுமே வீட்டில் இருந்தே பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் இருந்து கோவில் ரொம்பவே பக்கம். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதனால சாமி ஊர்வலம் கிளம்புறப்போ நாங்கள் வீட்டில் இருந்து தானே எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நாங்களும் கிளம்பி சாமி ஊர்வலத்தோட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சாமி ஊர்வலத்தப்போ பக்கத்து ஊரில் பார்த்திங்கன்னா சாமி ஊர்வலத்தோட போகிறவங்க எல்லாருக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு என்னெல்லான்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஈச்சப்பம், கடலைக்கறி, கேசரி நல்லா இருந்துச்சு நண்பர்களே. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி தான் எல்லா பட்டாபிஷேகத்தோடையும் இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு வைப்பாங்க. காலையில் டிஃபன் ஆட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு நேராக எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். ஏன்னா இனிமேல் சப்பரம் எங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகுது. இங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். சாமி வரப்போ நாங்கள் அங்கே நிற்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் நேராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த அப்புறமா பஜனை வந்துச்சு. பஜனை வந்துட்டு போன கொஞ்சம் நேரத்துலேயே சாமி ஊர்வலமும் வந்துருச்சு. சாமி ஊர்வலம் வந்ததுக்கப்புறமா நாங்கள் வச்சுருக்க பூஜை பொருளெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி இங்கேருந்து கொண்டு போவாங்க. வந்து இல்லைங்க சாமி ஊர்வலம் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கப்புறமா நாங்களும் ஊர்வலத்தோடய கிளம்பிட்டு போனதுக்கப்புறமா மத்தியானம் கோவிலில் சாப்பாடு கொடுத்தாங்க. நான் அதை வந்து கவர் பண்ணலை நண்பர்களே. சாப்பிட்டு முடிச்சுட்டு தொடர்ந்து மறுபடியும் ஊர்வலம் கிளம்பிட்டோம்.
சுற்றிக்கிட்டு கோயில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு நண்பர்களே. நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. கோயில் பக்கத்தில் நெருங்க எல்லாருமே டான்ஸ் ஆடி உற்சாகமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. க்ரௌடும் அதிகமான மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா சப்பரம் கோயிலை நெருங்க எல்லார் வீட்டுக்கும் ஊர்வலம் போயிட்டு வரோம். ஊர்வலம் எல்லார் வீட்டுக்கும் போக போக அவங்க வீட்டில் பூஜை முடிச்சதுக்கப்புறமா அவங்களும் ஊர்வலத்தோடயே வந்துடுவாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா சாமியை கோவிலில் கொண்டு சேர்க்குறப்போ எல்லாருமே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறதான் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டே கொண்டு வருவாங்க சாமியை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்து சமுதாய பாட்டுண்டு, அதையும் பாடிட்டு சாமியை கொண்டு கோயிலில் கொண்டு சேர்த்துருவாங்க. அதுதான் இந்த பஜனை பட்டாபிஷேகத்தோட எண்டாக இருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறதை தான் இதில் பார்ப்பீங்க தொடர்ந்து. சாமி ஊர்வலம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக கோயிலில் வந்து சேர்ந்துருச்சு. இனி கோயிலுக்குள்ளாடி கொண்டு வச்சு சாமிக்கு பூஜை முடித்து சாமியை கொண்டு அவங்க இடத்துல வைப்பாங்க. சாமி பூஜை முடிகிறது வரைக்கும் எல்லாருமே செண்டை மேள சத்தத்தை கேட்டு டான்ஸ் ஆடுறத நிறுத்தவே மாட்டாங்க. டான்ஸ் ஆடி ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ் சொல்லவே வேண்டாம், அவங்க தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க.
பட்டாபிஷேகம் முடிஞ்சு நைட்டு அங்கேயே அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. அன்னதானம் பார்த்திங்கன்னா கஞ்சியும் பூசணிக்காய் கூட்டும். அது முடிஞ்சு சிலம்பம் நிகழ்ச்சி, எங்கள் ஊர் பசங்களோட சிலம்பாட்ட நிகழ்ச்சி நடக்க போகுது. அது முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஃபைனலி நாங்கள் முதல் நாள் திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து திருவிழாவோட இன்னும் 4 பார்ட் இருக்குது. அதையுமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பா.